அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஇடி பேப்பர் 2க்கு உண்டான சைக்காலஜிக்கு ஒரு 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டில் ஏற்கனவே 9 யூனிட் பார்த்துருக்கோம். அந்த 9 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு 50 கேள்விகள், முக்கியமான ஒரு கேள்விகளாக சாப்டர் வைஸாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டென்ட் வைஸாக நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சைக்காலஜியோட கடைசி யூனிட், அதாவது 10வது யூனிட். இந்த 10வது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸ் பார்ட் 3. ஏற்கனவே பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10 கடைசி 3 யூனிட்டுமே அதுதான். அதுக்குனே பார்ட் 1 பார்த்துருவோம், பார்ட் 2, இது வந்து கடைசி யூனிட் பார்ட் 3. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யூனிட் எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டிங் வித் ஐசிடி அண்ட் டீச்சிங், ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதான் ஐசிடி அண்ட் டீச்சிங், integrating ICT in assessment, preparation of multimedia lessons in subject and planning, online learning courses for teachers, professional development, open education resources, ICT platforms and MOOC. MOOC அப்படிங்கிறது massive open online courses. இதான் வந்து பார்த்தீங்கன்னா MOOC. அடுத்த continuous comprehensive evaluation CCE, perspective and practice, understanding teaching and learning in the context of national curriculum framework NCF வந்து 2005, அண்ட் RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. இதை பற்றின முக்கியமான கேள்விகளை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி, இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதை தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐசிடி, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஐசிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இரண்டாவது கேள்வி, கற்பித்தலில் ஐசிடி ஒருங்கிணைப்பிற்கு கீழே உள்ளவற்றில் எது ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ், அதாவது ஊடாடும் வெண்பலகைகளை பயன்படுத்துதல். அந்த வெண்பலகைகள் ஒயிட் போர்டை வந்து பயன்படுத்துகிறது தான் இந்த ஐசிடி ஒருங்கிணைப்பிற்கு உண்டான ஒரு உதாரணம். கேள்விகள் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மூணாவது கேள்வி, ஐசிடி அடிப்படையிலான மதிப்பீடு எதனை வழங்க உதவுகிறது? இமீடியட் ஃபீட்பேக், உடனடி பின்னூட்டம். அடுத்து, வகுப்பறையில் நேரடி வினாடி வினாக்களை நடத்த பயன்படும் டிஜிட்டல் கருவி அது? ககுட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே இந்த ஒரு நேரடி வினாடி வினா, இந்த குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு பயன்படக்கூடிய டிஜிட்டல் கருவி. அடுத்து, ஐந்தாவது கேள்வி, ஐசிடி ஆசிரியர்களுக்கு எதற்கேற்ப கற்றலை தனிப்பயனாக்க உதவுகிறது? ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் பேஸ், அதாவது மாணவரின் கற்றல் வேகம், அதுக்காக உதவுகிறது. ஆறாவது கேள்வி, மாணவர்களின் பதிவுகள் மற்றும் மதிப்பெண்களை சேமிக்க சிறந்த ஐசிடி கருவி யாது? இந்த கால்குலேஷன் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே என்னென்னா MS எக்ஸல், அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அப்படி எல்லாம் ஸ்ப்ரெட்ஷீட், இதுதான் வந்து யூஸ் ஆகும். ஆப்ஷன் பி MS எக்ஸல். ஏழாவது கேள்வி, கணினி வழி அறிவுறுத்தல் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் எதன் மீது கவனம் செலுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தனி பயனாக்கப்பட்ட அறிவுறுத்தல். இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அவங்களுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு அறிவுறுத்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா கணினி வழி அறிவுறுத்தல். அடுத்து, மதிப்பீட்டில் ஐசிடியை ஒருங்கிணைப்பது எதனை குறைக்கிறது? ஹியூமன் எரர் அண்ட் டைம், அதாவது மனித தவறு மற்றும் நேரத்தை குறைக்க உதவுகிறது ஐசிடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது டிஜிட்டல் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒர்க், அதாவது ஆசிரியர்களுக்கான ஒரு டிஜிட்டல் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒர்க், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாணவர் படைப்புகளின் டிஜிட்டல் தொகுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ. 10வது கேள்வி, அறிவியல் கற்பித்தலில் உருவகப்படுத்துதல் சிமுலேஷன் மென்பொருளை பயன்படுத்துவது எதற்கான உதாரணம்? ஐசிடி இன்டகிரேஷன், ஆப்ஷன் பி. அடுத்து, ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா லெசன்ஸ், ஆன்லைன் கோர்சஸ் அண்டு MOOC, இதை தான் வந்து படிக்க போகிறோம். கீழ்கண்டவற்றில் எது மல்டிமீடியாவின் ஒரு அங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ வீடியோ, ஏவி தான் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவோட ஒரு அங்கம், காம்போனண்ட். அடுத்தது, MOOC ஸ்டாண்ட் ஃபார், MOOC என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், ஆப்ஷன் ஏ. 13வது கேள்வி, இந்தியாவின் பிரபலமான MOOC தளம் எது? ஸ்வயமில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அந்த இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான ஒரு MOOC வெப்சைட் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வயம்.
அடுத்து திறந்த கல்வி வளங்களின் OER திறந்த கல்வி வளங்களின் முக்கிய நன்மை என்ன? அதை ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸோட ஒரு முக்கிய நன்மை அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு யூஸ் அண்ட் அடாப்ட். இது வந்து என்னென்னா இலவசமாக பயன்படுத்தவும் மாற்றி அமைக்கவும் முடியும். அடுத்த கேள்வி 15வது கேள்வி, மல்டிமீடியா பாடங்களை உருவாக்க பயன்படும் திரைப்பதிவு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OBS ஸ்டுடியோ. இந்த OBS ஸ்டுடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஏதாவது லைவாக பண்ணுறதுக்கு இது வந்து OBS ஸ்டுடியோ பயன்படுகிறது. அடுத்து ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் கற்றல் படிப்புகள் எதற்கு உதவுகின்றன? ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அவங்களோட ப்ரொஃபஷனல் தொழில்முறை மேம்பாட்டுக்காக இந்த ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ்லாம் பயன்படுகிறது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது OERக்கு உதாரணம்? OERக்கு எது உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் அகாடமி வீடியோஸ். அடுத்து மல்டிமீடியா பாடங்கள் யாருக்கு பயன்படுகின்றன? டைவர்ஸ் லேர்னிங் ஸ்டைல்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கற்றல் பாணிகள் கொண்டவர்களுக்கு இந்த மல்டிமீடியா பாடங்கள் பயன்படுகின்றன. அடுத்து 19வது கேள்வி, ஒரு மல்டிமீடியா பாடத்தை திட்டமிட எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டிங் அண்ட் ஸ்கிரிப்ட், அதாவது கதைக்களம் மற்றும் ஸ்கிரிப்ட், ஆப்ஷன் பி. அடுத்து பள்ளிகளுக்கான கண்டென்ட் வழங்கும் அரசு இணையதளம் என்ன? அரசோட இணையதளம் பள்ளிகளுக்கு வந்து கண்டென்ட், அதாவது இந்த கண்டென்ட் அப்படிங்கிறப்போ அதுக்குண்டான நோட்ஸ் இதெல்லாம் கொடுக்குற ஒரு கண்டென்ட் வழங்கும் அரசோட இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்ஷா, ஆப்ஷன் ஏ திக்ஷா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பள்ளிகளுக்கான கண்டென்ட் வழங்கும் அரசோட இணையதளம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CCE கண்டினியூஸ் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன், தொடர் மற்றும் விரிவான மதிப்பீடு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா CCEயில் விரிவான, அதாவது காம்ப்ரிஹென்ஷன் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஸ்காலஸ்டிக் அண்ட் ஸ்காலஸ்டிக், அதாவது அறிவு மற்றும் பாட அறிவு மற்றும் பாடச்சார்பற்ற செயல்பாடுகள் ஆகிய இரண்டும் உள்ளது தான் காம்ப்ரஹென்சிவ் என்பதன் பொருள். பாடச்சார்பற்ற மற்றும் பாட அறிவு மற்றும் பாடச்சார்பற்ற செயல்பாடுகள் ஆகிய இரண்டும் சேர்ந்தது தான் CCEயில் காம்ப்ரஹென்சிவ் என்பதன் பொருள், ஆப்ஷன் சி, போத் ஸ்காலஸ்டிக் அண்ட் ஸ்காலஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ். அடுத்த கேள்வி 22வது கேள்வி, வளரறி மதிப்பீடு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எப்பொழுது செய்யப்படுகிறது? டூரிங் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், அதாவது கற்பித்தல் கற்றல் செயல்பாட்டின் போது இந்த ஃபார்மேட்டிவ் செய்யப்படுகிறது, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டானது செய்யப்படுகிறது. அடுத்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எப்போ? தொகுத்தறி மதிப்பீடு முதன்மையாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தா கிரேடிங் அண்ட் சர்டிஃபிகேஷன், அதாவது கிரேடிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தரம் பிரித்து அதுக்கு உண்டான சான்றிதழ் வழங்குவதற்காக சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பயன்படுகிறது. அடுத்து CCE, இது வந்து CCE எதை குறைக்க முயல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி, அதாவது மன அழுத்தம் மற்றும் தேர்வு பயத்தை வந்து குறைக்கிறதுக்கு தான் CCE பயன்படுகிறது. 25வது கேள்வி, CCEக்கான கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க எல்லாமே வந்து 3 ஆப்ஷன், அதாவது அப்சர்வேஷன், அனக்டாட்டல் ரெக்கார்ட்ஸ், அடுத்த போர்ட்ஃபோலியோ, அதாவது படைப்பு தொகுப்பு, நிகழ்வு பதிவுகள், அது உற்றுநோக்கல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா CCEக்கு உண்டான கருவிகள், டூல் ஆஃப் CCE. அடுத்து CCE கண்டினியூஸ் ரெஃபர்ஸ் டு, அதாவது CCEயில் கண்டினியூஸ் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலாரிட்டி இன் அசஸ்மெண்ட், அதாவது மதிப்பீட்டில் ஒரு ஒழுங்குமுறை, அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் என்பது குறிக்கிறது CCEயில். 27வது கேள்வி, பாடச்சார்பற்ற பகுதிகளில் அடங்குபவை லைஃப் ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாடச்சார்பற்ற பகுதியில் அடங்குபவை, ஸ்காலஸ்டிக் ஏரியாஸ் which is includes லைஃப் ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். 28வது கேள்வி, இந்தியாவில் CCEயை அறிமுகப்படுத்தியது யார்? CCE வந்து யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா CCEயை அறிமுகப்படுத்தியது. 29வது கேள்வி, சக மாணவர் மதிப்பீடு பியர் அசஸ்மெண்ட் என்பது எதன் ஒரு பகுதி? CCEயோட ஒரு பகுதி தான் பியர் அசஸ்மெண்ட், சக மாணவரோட மதிப்பீடு. 30வது கேள்வி, CCE எதனை வலியுறுத்துகிறது? லேர்னிங் ஓவர் டெஸ்டிங், தேர்வை விட கற்றலை வலியுறுத்துவது தான் CCE.
அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் என்சிஎஃப் வந்து 2005, அதாவது தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 2005. என்சிஎஃப் 2025 எதனால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஎஃப் 2005 வந்து எதனால் முன்மொழியப்பட்டது, அதாவது ப்ரொப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என்சிஇஆர்டி. அடுத்து என்சிஎஃப் 2005 படி ஆசிரியரின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலியேட்டர் மீன்ஸ் என்னென்னா வழிகாட்டுபவர் அல்லனா எளிதாக்குபவர். 33வது கேள்வி, என்சிஎஃப் 2005 கற்றலை எதிலிருந்து மாற்ற வலியுறுத்துகிறது? ரோட் மெத்தட் அப்படிங்கிறது அந்த மனப்பாடம் செய்கிற முறையிலேருந்து மாற்ற. 34வது கேள்வி, என்சிஎஃப் 2005 தேசிய வழிகாட்டுதல் குழுவின் தலைவர் யார்? ப்ரொஃபஸர் யாஸ்பால் அப்படிங்கிறவர் தான் என்சிஎஃப்பில் 2005 தேசிய வழிகாட்டுதல் குழுவின் தலைவர். என்சிஎஃப் 2005 தேசிய வழிகாட்டுதல் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் யாஸ்பால். 35வது கேள்வி, என்சிஎஃப் 2005 வழிகாட்டுதல் கொள்கைகளில் ஒன்று அறிவை இதனோடு இணைப்பது. அறிவை வந்து எதனோடு இணைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் அவுட் சைட் த ஸ்கூல், பள்ளிக்கு வெளியேயுள்ள வாழ்க்கையுடன் இணைப்பது. அடுத்த கேள்வி, என்சிஎஃப் 2005 குழந்தைகளின் மதிப்பெண்களுக்கு பதிலாக எதை பயன்படுத்த பரிந்துரைக்கிறது? கிரேட்ஸ். அந்த மார்க்குக்கு பதிலாக கிரேடு பயன்படுத்துவதற்கு இந்த என்சிஎஃப் 2025 வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செய்தது. 37வது கேள்வி, எது இல்லாத கற்றல் என்பது என்சிஎஃப் 2005 முக்கிய கருப்பொருள். எது இல்லாத ஒரு கற்றல், எதை இல்லாமல் கற்றல்ங்கிறது என்சிஎஃப் 2005 முக்கிய கருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டன் மீன்ஸ் என்ன, சுமையில்லாத கற்றல். 38வது கேள்வி, என்சிஎஃப் 2005 எந்த மொழிக் கொள்கையை பரிந்துரைக்கிறது? இது வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்சிஎஃப் 2005 என்பது எந்த மொழிக் கொள்கையை பரிந்துரைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, மும்மொழிக் கொள்கை. இந்த மும்மொழிக் கொள்கையை தான் வந்து பார்த்திங்கன்னா என்சிஎஃப் 2005 பரிந்துரைக்கிறது. மும்மொழிக் கொள்கை 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. இந்த கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ 2009 கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ சட்டம் 2009 எந்த வயதுடைய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? 6 to 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. எந்த சட்டப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ 2009. அடுத்து ஆர்டிஇ 2009 கீழ் தனியார் பள்ளிகளில் நலிந்த பிரிவினருக்கு எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன? எத்தனை சதவீதம் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. ஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளில் 25% எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வீக்கர் செக்ஷனுக்கு அலாட் பண்ணுறாங்க. அடுத்து 41வது கேள்வி, ஆர்டி சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2009 ஆர்டின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது நடைமுறைக்கு வந்தது 1 ஏப்ரல் 2010. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ சட்டமானது நடைமுறைக்கு வந்தது. 42வது கேள்வி, ஆர்டிஇ 2009 படி ஆரம்ப வகுப்புகளுக்கான மாணவர் ஆசிரியர் விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தா 30:1, 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். ஆரம்ப வகுப்பு, அதாவது பிரைமரி கிளாஸஸ். அடுத்து ஆர்டிஇ 2009 எந்த பிரிவு உடல் ரீதியான தண்டனை மற்றும் மன ரீதியான துன்புறுத்தலை தடை செய்கிறது? ஆப்ஷன் பி, செக்ஷன் 17. அடுத்து ஆர்டிஇ 2009 படி எந்த ஒரு குழந்தையையும் எந்த வகுப்பு வரை தோல்வியடைய செய்யக்கூடாது. அதாவது ஆல் பாஸ் அப்படிங்கிறது என்ன, அதுதான் இந்த சொல்லியிருக்காங்க. அந்த கிளாஸ் 8 வரைக்கும் வந்து ஃபெயில் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிஇ 2009 படி எந்த ஒரு குழந்தையும் எந்த வகுப்பு வரை தோல்வியடைய செய்யக்கூடாது அப்படின்னா 8 வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஆர்டியோட சட்டம். அடுத்து 45வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு திருத்தம் கல்வியை அடிப்படை உரிமையாக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது அமெண்ட்மெண்ட். 86 அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையானது அரசியலமைப்பு திருத்தம் கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றியது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக சொன்னது 86 அமெண்ட்மெண்ட். 46வது கேள்வி,
எஸ்எம்சி என்பது எதனை குறிக்கிறது? ஆர்டியில் வந்து எஸ்எம்சி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. எஸ்எம்சி அப்படிங்கிறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அண்டர் ஆர்டிஇ. ஆர்டிஇ சட்டம் ஆசிரியர்களை எதனை செய்ய தடை விதிக்கிறது? இந்த ஆர்டிஇ சட்டத்தின்படி ஆசிரியர்கள் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டியூஷன், தனியாக வந்து டியூஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு ஆர்டிஇ சட்டம் சொல்கிறது. 48வது கேள்வி, இது ஒரு 2 கேள்வி முக்கியமான கேள்விகள் இருக்குது. இதில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஒரு கல்வியாண்டின் குறைந்தபட்ச வேலை நாட்களின் எண்ணிக்கை என்னென்னா 200 நாட்கள். 200 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் ஃபார் கிளாஸ் 1 to 5. 1 to 5 அப்படின்னா மினிமம் 200 டேஸ் இருக்கணும். இதே வந்து 8th வரைக்கும் சொன்னாங்கன்னா 220 டேஸ். அதனால் அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபார் கிளாஸஸ் 6 to 8, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஒரு கல்வியாண்டிற்கு குறைந்தபட்ச வேலை நேரங்கள். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை குறைந்தபட்ச வேலை நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வியாண்டு அந்த அகாடமிக் இயருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 hours. 6 to 8க்கு 1000 hours ஒர்க்கிங் பீரியட்ஸ் வந்து ஹவர்ஸ் இருக்கணும். அடுத்து இந்த வீடியோவோட கடைசி கேள்வி, ஆர்டிஇ சட்டத்தின் முக்கிய நோக்கம் எதனை உறுதி செய்கிறது? எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன்ஸ், அனைத்து குழந்தைகளுக்குமான கல்வி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டியோட முக்கிய நோக்கம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 யூனிட்டுக்கு உண்டான சைக்காலஜி கொஷின் முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, அதுக்கு நிறைய பேர் சைக்காலஜி கேட்டிருந்தீங்க. அடுத்து பேப்பர் 1க்கு உண்டான சைக்காலஜி, அதுக்கப்புறம் தமிழ் மற்ற மேஜருக்கு உண்டான கொஷின்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு டவுட்டு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.